உங்கள் விஜய். ஹாய் ஆண்டி. ஓ பிரியாணி, நீங்க இங்கே தான் இருக்கீங்களா? வாங்க. அப்ப எதிர் வீட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை, எல்லா டிசிஷனும் இங்கே எடுத்துடலாம். என்ன டிசிஷன்? ஒன்றும் இல்லை, அர்ஜுனும் காவியாவும் கேட்டரிங் ஆர்டர் பண்ணியிருந்தாங்களாம். இந்த அண்ணன் இதெல்லாம் சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லி காலையில எங்க வீட்டுக்கு வந்துட்டாரு. என் என்கேஜ்மெண்ட்டுக்கு நானே டெஸ்ட் பண்ணா நல்லா இருக்காது. அதான் நீங்களும் காவியாவும் சாப்பிட்டு பார்த்துட்டு டிசிஷன் எடுங்க. ஓ, இதெல்லாமே உன்னோட என்கேஜ்மெண்ட்டுக்காகவா? ஆமா ஆண்டி. மொத்த மெனுவோட சாம்பிள் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்புறம் காவ்யா மேடம் இல்லைங்களா, அவங்க பர்சனலா டேஸ்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அட வருவாங்கப்பா. காவியா மேடம் இப்போல இருந்தே கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அதான் தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம், நீங்க எல்லாரும் டேஸ்ட் பண்ணி பாருங்க. நீங்க எல்லாரும் வெஜிடேரியன்னு காவ்யா மேடம் சொன்னாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க மேடம். நீயும் சரி, உங்க அண்ணன் அர்ஜுனும் சரி, ரெண்டு பேருமே வெக்கம் கேட்டவங்க இல்ல? ஏய், என்னாச்சு உனக்கு? பரவாயில்ல, நல்ல பெரிய கம்பெனில தான் கேட்டரிங் ஆர்டர் கொடுத்திருக்கீங்க. ஆமா, நீ எப்ப அந்த காவியாவை கட்டி விட போற? இல்ல, எதுவா இருந்தாலும் நீ உன் அண்ணன் அர்ஜுனை தானே ஃபாலோ பண்ணுவ. கட்டின பொண்டாட்டிய அவரை மாதிரியே நீயும் வீட்டை விட்டு துரத்துவல்ல? ஏய், என்ன சொல்ற? யாரு அண்ணி வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்களா? சும்மா தெரியாத மாதிரி நடிக்காத. சத்தியமா எனக்கு தெரியாது. ஆமாமா, நீதான் உன் என்கேஜ்மெண்ட் சாப்பாடை டேஸ்ட் பண்றதுலயே ரொம்ப பிஸியா இருக்கியே. நீ எதை பத்தி கவலைப்பட போற? யார் எக்கேடு கெட்டு போனா உனக்கு என்ன? உனக்கு உன் கல்யாண வேலை நல்லபடியா நடந்தா சரி. எங்க அக்காவை பத்தி நீயே யோசிக்க போற? அதுலயும் அர்ஜுன் சார் தான் உனக்கு குலதெய்வமாச்சே. வைஷு, இந்த விஷயத்துக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. கொஞ்ச நேரம் சும்மா இரு. உன் புருஷனுக்கு ஒத்த உதறதே இவர் தானேக்கா. வைஷாலி ஒரு நிமிஷம் ப்ளீஸ். நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சார், அர்ஜுன் சார் வந்து சொல்றது கேளுங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அண்ணி, என்ன ஆச்சு? வைஷாலி சொல்றது உண்மையா? எனக்கு நல்லா தெரியும் அர்ஜுன் அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டான். கோவத்துல ஏதாவது திட்டிருப்பான். நான் அர்ஜுன் கிட்ட பேசுறேன், நீங்க என் கூட வாங்களே. ஆமாமா, சார் கூப்பிடுறாரு. போ சேச்சி, கூட போ. அப்படியே வாதாடி கிழிச்சிருவாரு. என்ன பாக்குற? எங்க அர்ஜுன் மூஞ்சிய பார்த்து ஒரு வார்த்தை உன்னால பேச முடியும்னு சொல்லு. நீதான் உன்னோட மனசு, மூளை, மரியாதை எல்லாத்தையும் அர்ஜுன் சார் கிட்ட அடமான வச்சிருக்கியே. நிறுத்து வைஷு, இப்ப விளையாடுறதுக்கு இது நேரம் இல்ல. அண்ணி, அர்ஜுன் உங்ககிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது. நான் போய் அர்ஜுன் கிட்ட பேசுறேன். இந்த வேகத்தை எல்லாம் அவன் இங்கதான் காட்டுவான். ஏன்னா அங்க போனது அவன் வாயை அடைச்சிடுவாங்களே. பெருசா வந்துட்டான் பேசு. இவனுங்களுக்கெல்லாம் இதே வேலையா போச்சு. ப்ளீஸ். நீ எப்படி அர்ஜுன் இதை நடக்க விட்ட? உனக்கு பிரியாணி மேல நம்பிக்கை இல்ல அப்படின்னு யார் உன்கிட்ட சொன்னா? அப்புறம் ஏன் அவங்களை வீட்டு விட்டு போக விட்ட? அவங்களே போறனாலும் நீ விட்டு இருக்க கூடாது. வீட்டுல இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணா நீ தானே அதட்டி கேட்கணும். ஜெய்,
கருத்து சொல்றது ரொம்ப ஈஸி. என் சிச்சுவேஷன்ல நீ இருந்திருந்தா நீ புரிஞ்சிருப்ப. அம்மா அப்பா சுகன்யான்னு ஒட்டுமொத்த வீடே டென்ஷன்ல நிக்குது. அந்த ஈஸ்வர் அவன் என்னோட பிரதர் இன் லா. என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி 4 வருஷம் ஆச்சு. அவங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை வேற இருக்கு. சுகன்யாவோட வாழ்க்கை சுக்கு நூறா சிதறி போகுது. அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்ற? சரி, அதுக்காக பிரியா நீ வாழ்க்கை கெட்டு போனா பரவாயில்லையா? இங்க பாரு அர்ஜுன், பிரியா நீ வீட்டுக்கு கூட்டு வந்தே ஆகணும். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. போய் அண்ணியை கூட்டு வா. நீ தான் இதை பண்ணணும் அர்ஜுன். கண்டிப்பா கண்டிப்பா இதெல்லாமே நான் தான் பண்ண போறேன். ஆனா பிரியா இன்னசென்ட் நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட சாட்சி இல்ல. சாட்சி இல்லாம என்னால ஒண்ணும் பண்ண முடியாது ஜெய். அவன் தப்பானவன் நிரூபிக்கிறதுக்கு I really don't have any proof. சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ அர்ஜுன். இதுல அண்ணியோட தப்பு எதுவுமே இல்ல. அவங்க எதுக்கு தேவையில்லாம இந்த தண்டனை அனுபவிக்கணும்? ஜெய், எது சரி எது தப்புங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நான் முடிவு எடுத்துக்கிறேன். நீ உன் என்கேஜ்மெண்ட் வேலையை பாரு. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. உங்க லைஃப்ல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. நீ ஏன் கல்யாணத்தை பத்தி கவலைப்படுற? இதுக்கு மேல என்ன டிஸ்டர்ப் பண்ணாத ஜெய், ப்ளீஸ். யூ நோ இட். நான் என்ன டிசிஷன் எடுத்தாலும் நல்லா யோசிச்சு முடிவெடுப்பேன். இதுக்கு மேல இதை பத்தி ஆர்கியூ பண்ணி என் டைம் வேஸ்ட் பண்ணாத. கோ. நீ சொல்றத வச்சு பாக்குறப்போ இதெல்லாம் ஒரே நாள்ல நடக்கல, அப்படிதானே? ஆமா. அப்புறம் ஏன் இத்தனை நாளா என்கிட்ட சொல்லல? நீதான் ஈஸ்வரை கூட்டிட்டு வந்த, அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்ன. ஆனா இப்போ அவரை பத்தி நீ எப்படி சொன்ன? என்ன அர்த்தம்? உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லைன்னு நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். அது ஈஸ்வருக்கு எப்படி தெரிஞ்சது? போதும். இதுக்கு மேலயும் அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு எங்களை ஏமாத்தாத. உங்களுக்கும் பூஜாவுக்கும் என்ன உறவுன்னு நான் கேட்டேன். பூஜாவுக்கும் எனக்கும் சட்டப்படி எந்த உறவும் இல்லை. ஆனா அவ சிரிச்சா நானும் சிரிப்பேன். அவ அழுதா நானும் அழுவேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுக்கு, என்னங்க நீங்க முட்டாய் கடையை வேடிக்கை பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க? இவளை நிப்பாட்ட மாட்டீங்களா? சுகன்யா சொன்னா கேளு. நீங்க 2 பேரும் எங்கேயும் போக வேணாம், இங்கே இருங்க. இங்கே இருந்து உங்க மருமகளுக்கு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்க சொல்றீங்களா?
போதும்பா, இதுக்கு மேல எங்களால முடியாது. என் வீட்டுக்காரருக்கு இந்த வீட்ல மரியாதையே இல்லைன்னு ஃபீல் பண்றாரு. அதுக்கப்புறம் என்னால எப்படி இங்க இருக்க முடியும்? அவரையே சந்தேகப்பட்டுட்டீங்கல்ல. நீயே இப்படி பேசுன எப்படிமா? நீதான் அவருக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். இங்க பாரு, நீ சொன்னா அவர் கேட்பாருமா. நீ முதல்ல நீ இதெல்லாம் எடுத்து வெளியே போடு. மா, என்னம்மா பண்ற? அவர் மேல இவ்ளோ பெரிய பழிய போட்டுட்டு அதெல்லாம் மறந்துடுன்னு சொல்றியா? அவரே விட்டாலும் என்னால முடியாதுமா. நான் முடிவு பண்ணிட்டேன். நான் போய்கிட்டே இருக்கேன். ஏய், வாய் மூடு. நீயே இப்படி எல்லாம் பேசுற? அம்மா மனசு வேதனைப்படுது இல்ல? இங்க பாரு சுகன்யா, இதுக்கெல்லாம் காரணம் அந்த சிடுமூஞ்சி தானே. அவதானே இவ்வளவு பண்ணா. நாம தான் அவளை வீட்டை விட்டு அனுப்பிட்டோமே. நாங்க உங்களை ஒரு வார்த்தையாவது கேட்டோமா? இல்லல்ல. மா, என்ன பண்ற? யாரோ ஒருத்தர் பேசுனதால என் சொந்த பொண்ணு கெட்ட பொண்ணு ஆயிடுவாளா? இது உன் வீடு, நீ இங்கே இரு. அந்த கேரளக்காரி தான் போயிட்டாளே, அப்புறம் இங்க இருக்கிறது உனக்கு என்னடி பிரச்சனை? அவ போயிட்டா. ஆனா அர்ஜுன், அவ ஏதாவது பேசினானா? என் வீட்டுக்கார மேல தப்பு இல்லைன்னு ஒரு வார்த்தை சொன்னா சொல்லு. அமைதியா உக்காந்துருந்தானே அவன். மா, பூஜாவுக்கு ரொம்ப நாள் கழிச்சு அவ அம்மாவோட அன்பு கிடைச்சிருக்கு. எங்களால அது வீணா போக வேண்டாமா? அப்படி நடந்துச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒண்ணு மட்டும் உண்மைமா, இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்காவது ஒரு நாள் அர்ஜுனே அவளை இந்த வீட்டுக்கு கூட்டு வந்துருவான். அதுக்கு இப்பவே நாங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு வெளில போயிடுறோம். சுக்கு, அப்படியெல்லாம் சொல்லாதடி. நீ இங்க இருந்து போனினா எங்க மனசு ரொம்ப வேதனைப்படும். அத கொஞ்சம் நீ யோசிச்சு பாத்தியா? பிரியம்மா, வாமா வாமா, வா 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 வா. எந்திரிச்சிட்டியாடி? பாட்டி, பிரியம்மா எங்க? சுகன்யா அத்தை, பிரியம்மா எங்க? சாந்தி அம்மா, அந்த பவுடரையும் பால் பாட்டிலையும் சீக்கிரம் கூட பேக் பண்ணணும். சரிங்கம்மா. அத்தை, நீங்க எங்கயாவது கிளம்பிட்டு இருக்கீங்களா? பாப்பாவையும் உங்க கூட கூட்டிட்டு போறீங்களா? சொல்லுங்க அத்தை, ஹாலிடேவை என்ஜாய் பண்ண போயிட்டு இருக்கீங்களா? எங்களை பார்த்தா உனக்கு ஹாலிடேக்கு போற மாதிரியா தெரியுது? நாங்க இந்த வீட்டை விட்டு போறோம். ஏன் அத்தை வீட்டை விட்டு போறீங்க? போ, போய் உங்க பிரியாமாவை கேளு. சுகன்யா, பூஜா, கம் ஹியர். இவன் மேல எதுக்கு உன் கோவத்தை காட்டுற? ஏன் 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 இவ கிட்ட இருந்து மறைக்கிறீங்க? இவங்க அம்மா பத்தின உண்மை இவகிட்ட சொல்லுங்களேன். சுகன்யா, உன் வாயை மூட போறியா இல்ல ஒரு அற விடவா? சுகன்யா அத்தை எங்க போறாங்க? அவங்க பிரியம்மா மேல கோவமா இருக்காங்களா? பூஜா, நீயும் ஸ்ரவனும் சண்டை போட்டுப்பீங்கல்ல? அதே மாதிரி பெரியவங்களும் போட்டுப்பாங்க. அவங்களுக்கும் டைம் பாஸ் ஆகணும்ல. பிரியாம்மா உன் அம்மா வீட்டுல இருக்காங்க. நான் உன்னை கூட்டிட்டு போறேன். வா. பார்த்தல, நான் தான் சொன்னேனே, அவன் பொண்டாட்டிக்கு தாமா வக்காலத்தை வாங்குவான். இதுக்கு மேலேயும் நான் இந்த வீட்டுல இருக்கணும்னு உனக்கு தோணுதா? போமா. பூஜா, வா வா. பரவாயில்லையே, காலையில குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா ரெடி ஆயிட்டு வந்துட்டீங்க. நீ குளிச்சியா? வெரி குட். அப்பா, நீங்க அங்கேயே நிக்கிறீங்க, உள்ள வாங்க.
வாங்க. ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? அதானே. இல்ல ஆபீஸ் போகணும், டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். அப்பா இங்கே இருங்க. எப்படியும் சுகன்யா அத்தை ரொம்ப கோவமா இருக்காங்கல்ல. சுகன்யா அத்தை வீட்டை விட்டு போறாங்களா? பேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. கூடவே பேபியை கூட்டிட்டு போறாங்களாம். அம்மா காஃபி. அர்ஜுனுக்கு. மா ப்ளீஸ். பிரியம்மா காலையிலேயே இங்கேயே வந்துட்டீங்க. ஆப்ப சாப்பிடவா? அது நான் இங்க வந்தது. ஹாய் 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 இன்னைக்கு- ஹாய். குட் மார்னிங். குட் மார்னிங் அண்ணா. குட் மார்னிங்மா. பிரியம்மா நீங்க ஏன் காலையில வந்து எழுப்பல? ஆ, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரியம்மா நீங்க ஏன் காலையில வந்து எழுப்பல? சொல்லுங்க பிரியம்மா. இங்க பாரு, நான் உனக்கு எப்படி அம்மாவோ அதே மாதிரி அம்முமா எனக்கு அம்மா. அம்முமா ஒரே சேடு. ஏன்? அவங்க என்ன ரொம்ப மிஸ் பண்றாங்களாம். ஓ அதனாலதான் நான் அம்முமா கூட இருக்கிறதுக்காக ஓடி வந்து அம்முமா மடியில படுத்து தூங்கிட்டேன். மடியிலையா? ம். இந்த பேபிஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எவ்வளவு பெருசானாலும் அம்மா மடியில குட்டி பேபி தான், ஒண்ணு மாதிரி. அதனால இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் இங்க அம்மா கூட தான் இருக்க போறேன். என்னது? கொஞ்ச நாளைக்கா? கொஞ்ச நாளைக்கு தான். பிரியாமாவுக்கு இப்போ ஹாலிடே. ஹாலிடேஸ்ல ஹாப்பியா தானே இருக்கணும். ஹாப்பியா இருக்கணும்னா அம்மா கூட தானே இருக்கணும். அதனாலதான் நான் ஹாப்பி ஹாலிடேஸ்க்காக அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். அப்ப நானும் உங்க கூட தான் இருப்பேன். நீங்க இல்லாம தூங்க முடியாது, சாப்பிட முடியாது. கண்டிப்பா நம்ம சேர்ந்து தூங்கலாம், சேர்ந்து சாப்பிடலாம். வாவ் ஹவ் கூல். அப்ப நீங்க என்னோட என்கேஜ்மென்ட் பிரிபரேஷனுக்கு எல்லாரும் இருப்பீங்க. என்ன அர்ஜுன் அண்ணா, கரெக்ட் தானே? ஓகே ஆண்டி, நான் ஒரு சின்ன கால் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்புறம் சேர்ந்து எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். சரி. அம்மா காஃபி. காஃபி. அத்தை. அத்தை, காஃபிக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி காஃபி பிரியா கூட எனக்கு போட்டு கொடுத்தது இல்ல. அப்பா அவசர அவசரமா குடிக்காதீங்க, வாய் சுற்ற போகுது. ஆமா, ரொம்ப சூடா இருக்கு. ஆஹா, ஃபில்டர் காஃபி. வெரி நைஸ். சரி, நானும் கிளம்புறேன். ஆஃபீஸ் போக லேட் ஆயிட்டு இருக்கு. அத்தை, தேங்க்யூ ஃபார் த காஃபி.
பிரியம்மா நான் போய் விளையாடுறேன். ம். പ്രിയാമോളെ നിന്റെ മൊബൈല് മാപ്പിള മാപ്പിള என்ன மாப்பிள அர்ஜுன் வச்சுட்டு போயிட்டாரு. இந்த போன் ஆஃப்ல இருக்கட்டும்மா? ஆமாமா, ஒரு நாள் ஃபுல்லா என்கிட்ட என் போன் இல்லாதப்போ அந்த மெசேஜ் மட்டும் உன் மொபைலுக்கு எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியலையே.